வீரம் படத்துக்கு முன்னாடி ஒரு டவுன்ஃபால் இருந்து மறுபடியும் இப்ப 2 படங்கள்ல வந்து லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. பாலிவுட்ல ஒரு சில படங்கள்ல நான் லீட் ரோலா தான் நடிப்பேன், இதுக்கப்புறம் ஐட்டம் டான்ஸ் ஆடுறது கம்மி பண்ணிப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல, அதாவது தீபிகா படுகோன் மிச்ச நடிகைகள் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ நான் ஐட்டம் டான்ஸ் ஆனாலும் அதே சம்பளம் தான் வாங்குவேன், லீட் ரோல் வாங்கினாலும் அதே சம்பளம் தான் வாங்குவேன், கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டாக்டிக்கலா மூவ் பண்ணி இன்னைக்கு பல படங்கள்ல லீட் ரோல்ஸும் வாங்கிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு கோல்டு கடையும் திறந்து அதுலயும் பிசினஸ் சூப்பரா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமன்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளவரஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, எத்தனை டவுன்ஃபால் எத்தனை சர்ச்சை வந்தாலும் எப்படியும் அந்த நெகட்டிவ் பல்ஸ் வரும். ஏன்னா ஹீரோயினா இருந்து அப்புறம் நம்ம ஐட்டம் டான்ஸ் ஆனா கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படிங்கிற நிறைய தாட்ஃபுல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லா நடிகையும் அவ்வளவு சீக்கிரம் ஐட்டம் டான்ஸ் ஆடிட மாட்டாங்க. அந்த முக்கிய காரணம் நயன்தாரா தான். சென்னை எக்ஸ்பிரஸ்ல பிரியா மணிக்கு பதிலாக நயன்தாராவை தான் வந்து ஆட விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா நயன்தாரா நான் பாலிவுட்ல நடிக்க மாட்டேன், நான் ஹீரோயினா நடிப்பேன், இந்த மாதிரி இந்த ஆடுறதுக்குலாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஃப்டர் தமன்னா உடைச்சது பிறகு இன்னைக்கு திரிஷா பல பேர் வந்து இதுல நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க.